ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் டு தமிழ். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ்ல ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, கரெக்ட்டுங்களா? ஸோ அதனோட எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எதை படிக்கலாம், எதை படிச்சா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், வளவலன்ட்டு எல்லாத்தையும் படிக்காம ஷார்ட்டா கிறிஸ்பா இந்த டாபிக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்ல அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்தந்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படி மாதிரி கீழே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ரயில்வேஸ்ல இப்ப ரீசென்ட் டைம்ல நிறைய எக்ஸாம்ஸ் விட்டுட்டே இருக்கான். அது இல்லாம வேக வேகமா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஎல்பி நோட்டிபிகேஷன் வந்ததும் தெரியல. ஆனா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டான். அதனோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? நேற்று தான் ரிசல்ட் வந்தது. ஏஎல்பியோட கட் ஆஃப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 49.5 சம்திங், அதாவது அரௌண்ட் 50 வச்சுக்கோங்களேன். யூஆருக்கு. ஸோ ரொம்ப அது கம்மியான கட் ஆஃப் தான். ஓகேங்களா? 50ன்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஓகே. ஸோ யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அடுத்த ஸ்டேஜோட டேட்டும் விட்டாங்க. எப்போ அப்படின்னா 19/3/20 2025 இதுல இருந்து அடுத்து 2 நாள்ல எக்ஸாம் முடிக்கிறாங்க. 23/2025 இதுக்குள்ள எக்ஸாம் முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, இது கண்டினியூஷனா நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது. மார்ச்ல 2ஆம் தேதியில இருந்தே நிறைய எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் இருக்கு இல்லைங்களா? ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் இருக்கு, அப்புறம் எஸ்ஐ இருக்கு. கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் எக்ஸாம் டேட் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் டிக்கெட் வந்து பிஃபோர் 4 டேஸ் முன்னாடி வரும். ஸோ இதுல மார்ச் 2ஆம் தேதியில இருந்து அடுத்தது 20ஆம் தேதி வரையுமே சரி கான்ஸ்டபிள் எக்ஸாம் நடக்குது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இருக்கு, அடுத்து எஸ்ஐ இருக்கு. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் மேபி என்டிபிசி வர சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட அசம்ஷன் படி ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 ஏப்ரல்ல மிட்ல வர அதிகமா சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டைம் அதிகமாலாம் இல்ல, கரெக்டா 1 மந்த் தான் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க படிச்சு வச்சிருக்கீங்களோ இந்த 1 மந்த்துக்குள்ள எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு ரொம்ப போட்டு வளவளான்ட்டு படிச்சுட்டே இருக்காம எதெல்லாம் படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய படிச்சாலுமே சரி எக்ஸாம்ல போயிட்டு மைண்ட் ஃப்ரீயா இருந்தா மட்டும் தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஃப்ரீயா கேஷுவலா போய் எழுதுற எக்ஸாம்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி மைண்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதுங்க, ஈஸியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி என்டிபிசில என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு, அதனோட பேசிக் சேலரிஸ் என்ன, அதனோட ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஜாப் நேச்சர் பத்தியும் தனித்தனி வீடியோஸ் நான் போடுறேன். ஓகேங்களா? சரி, பாருங்க. இதுல மொத்தமா போஸ்ட், அதுக்கப்புறம் அதனோட வேகன்சி. இதுல 2 போஸ்ட்டுக்கு டைப்பிங் இருக்கு, மத்த எந்த போஸ்ட்டுக்கும் டைப்பிங் கிடையாது. இதே மாதிரிதான் வந்து அண்டர் கிராஜுவேட்லயும் சரி, இது கிராஜுவேஷன் இருக்கணும். ஸோ மினிமமா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி சர்டிபிகேட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அந்த யூஜி சர்டிபிகேட்டோட மட்டும் கிடையாது, ஓபிசியும் அந்த டைம்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுவும் ரயில்வே ஃபார்மட்ல வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல கண்டிப்பா ரயில்வே ஃபார்மட்ல தான் கேட்பாங்க. ஸோ கடைசியில அலையாதீங்க. அந்த ரயில்வே ஃபார்மட் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுல பாருங்க, இதுல மொத்தம் 5 போஸ்ட் இருக்கா? இந்த 5 போஸ்ட்டுமே லெவல் 5 போஸ்ட் தான். லெவல் 5க்கு மேலதான் இருக்கு. இந்த 5 போஸ்டோட சேலரிக்கும் மினிமம் 50,000. ஓகேங்களா? மேக்சிமம் இந்த 35,400 இருக்கு இல்லைங்களா? இதுக்கெல்லாம் வந்து அரௌண்ட் 65 கிட்டயே உங்களுக்கு பே சேலரி கிடைக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொன்றுத்துக்காக உங்களுக்கு என்னென்ன ஜாப் நேச்சர் அப்படி மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ நீங்க சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஒரு போஸ்ட் இருக்கு. இந்த போஸ்ட் இதுக்கு முன்னாடி சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கா இருந்தது. இதனோட அடுத்த ப்ரமோஷன் போஸ்ட் தான் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். என்னது லெவல் 6க்கு மேல போயிட்டீங்க அப்படின்னாவே அது சூப்பர்வைசர் கேட்டகரி. ஓகேங்களா? ஸ்டேஷன் மாஸ்டரும் சூப்பர்வைசர் கேட்டகரி தான். நீங்க லெவல் 5ல இருந்து அடுத்த லெவல் போனீங்கன்னாவே அது சூப்பர்வைசரி தான். ஓகேவா? ஸோ இது கமர்ஷியல் அப்படின்னாலே மேக்சிமம் கமர்ஷியல் அப்படின்னா இந்த டிக்கெட் செக்கரா இருப்பாங்க, டிடிஆ இருப்பாங்க, சரி டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல அந்த கவுண்டர்ல இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து டிக்கெட் செட்டர். மேக்சிமம் பேசஞ்சர்ஸ் அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதுதான் அந்த கமர்ஷியல். டிக்கெட் கொடுக்கறது, வாங்குறது, ஃபைன் போடுறது,
இது மாதிரி எல்லா ஜாபையும் பார்க்கறது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்ஸ். ஓகேங்களா? இந்த சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா B2 ஸ்டாண்டர்ட் தேவை. ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்பெக்ஸ் இருக்கீங்களா, இந்த ஸ்பெக்ஸோட டயாப்டர் வந்து மினிமம் 4க்கு கீழே இருக்கு. ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா ஆல்மோஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, கிராஜுவேஷனுக்குனாவே 33 தான் இருக்கணும். ஆனால் 3 வருஷம் அதிகமாக கொடுத்துருக்கோம். 18ல இருந்து 36 வரையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாட்டி 36 வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம்லாம் வந்து இது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஹையஸ்ட் செகண்ட் வேகன்சி தான். இது பாருங்க, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதாவது கூட்ஸ் கார்டு, இதுதான் வந்து 3114 இருக்கு. அதுக்கு அடுத்தது 1836 வேக்கன்ட் வந்து இதுதான் இருக்கு. நம்ம இண்டிவிஜுவலா சென்னைக்கு மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டர். ஒன்றும் இல்லை, அதில் மாஸ்டர்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா, இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஸ்டேஷனை ஃபுல்லாக பார்த்துக்கிற ஒரு தான். இதில் ட்ரெயின் உள்ள வர்றது போகிறது எல்லாத்தையும் சர்வலைஸ் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேஷனை மேனேஜ் பண்ணுறது ஸ்டேஷன் மாஸ்டர் தான். நான் தான் சொன்னேன்ல, லெவல் 6 மேலே போச்சு அப்படின்னாலே வந்து அது சூப்பர்வைசர் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதுக்கும் 35,400. இதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக 3 மாதம் இருக்கும். ஓகே, 3 மாதம் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ட்ரைனிங் முடிச்சிட்ட அப்புறம் அதில் நீங்கள் கிளியர் பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கும் அதே தான். இதில் வந்து அரௌண்ட் 1000 தான் இருக்கு. 994 தான் உங்களுக்கு வேக்கன்ட் இருக்கு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இது ட்ரெயினை ஃபுல்லாக பார்த்துக்கிறவர். மேனேஜர்னாவே என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலிங் அவர்கிட்ட இருக்கு. கூட்ஸ் கார்டு அப்படின்னு மாதிரி முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பின்ன இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டிஷன்ஸும் ஏதாச்சும் ஃபால்ட் வந்தது அப்படின்னா இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்றது எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு. அதாவது முன்னாடி ஏஎல்பி இருப்பாரு இல்லைங்களா, அவர் வந்து ஜஸ்ட் டிரைவிங் இது மாதிரி எல்லா வேலையும் அவர் பார்த்துப்பாரு. இவர் ஃபுல் கண்ட்ரோல் பின்னாடி இருக்கு. அதாவது ரொம்ப ஈஸியான ஜாப்னா நான் சொல்லவே மாட்டேன். ட்ரெயின்ல போற எல்லா ஜாப்புமே மேக்ஸிமம் கஷ்டமான ஜாப் தான். ஓகேங்களா? இதுவும் சரி, ஏஎல்பியோட ஜாப் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இதுக்கு சேலரி ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு ஏஎல்பி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதனோட பேசிக் சேலரியே 45,000. ஓகேவா? 45 பிளஸ் இருக்கும். அதாவது பேசிக் சேலரினா இதுல 35,400 இருக்கா, இது கூட டிஎன்எஸ் அலவன்ஸ், அடுத்தது டிராவல் அலவன்ஸ் இதெல்லாம் போட்டு சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000க்கு மேல வரும். அதனோட டிராவல், அதாவது ரன்னிங் அலவன்ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரன்னிங் அலவன்ஸ் ஆல்மோஸ்ட் 25 கிட்ட கண்டிப்பா ஷூரா கிடைக்கும். ஸோ லெவல் 5ல வாங்குறவங்க சேலரியை விட அதோட 50% அதிகமான சேலரி தான் கூட்ஸ் கார்டு, அதாவது கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வாங்குவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கூட்ஸ் வண்டியில தான் வந்து ட்ரெயின் மேனேஜரா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் வந்து பேசஞ்சர் மெயில் அப்படின்னு மாதிரி ஒவ்வொன்றா இறங்கும். சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். இந்த நேம்லேயே சொல்லிட்டாங்க டைபிஸ்ட். இது ரெண்டுமே வந்து டைப்பிங் போஸ்ட். ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற வேலையை. ஓகேவா? எது எது அப்படின்னா ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டும் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டும், இது ரெண்டுமே சரி ஒரே சேலரி தான் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ற வரையும் உங்களோட பே 29,200 மட்டும் தான் இருக்கும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அதனோட அரியர்ஸ் அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஒரு ப்ரொமோஷனும் அதோட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம் உங்களுக்கு பல்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா அக்கௌண்ட் கிளர்க்கா மாற்றி விட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 5 போஸ்ட்ல ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஜாப். நீங்க படிச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க மேல போய்கிட்டே இருக்கலாம். இதுல வந்து சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்டோட ஜாப் நேச்சர் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் வேலை தான் இது. ஓகேங்களா? இதுல வந்து கான்ட்ராக்ட் இஷ்யூ பண்றது, அப்புறம் ப்ரொமோஷன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெல்ஃபேர் சொல்லுவாங்களா, ஹெச்ஆர் மாதிரி. ஓகேங்களா? ஒரு ஆஃபீஸ்ல ஹெச்ஆர் இருக்காங்க, ஹெச்ஆர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் வந்து சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். ஓகேங்களா? இதுல வந்து எல்லாமே ப்ரொமோஷன் கோட்டா தான். இப்போ நீங்க 5ல உள்ள என்ட்ரி ஆவறீங்க அப்படின்னா அடுத்து 6 வந்து 2 வருஷத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது இன்கேஸ் வேக்கன்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துல கிடைச்சிடும். எலிஜிபிலிட்டி வந்து 2 வருஷம் தான். அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா வேக்கன்ட் இருந்தது அப்படின்னா அடுத்த 2 வருஷம் நீங்க சீஃப் ஆஃபீஸ் சூப்பரண்டா மாறிடுவீங்க. இன்கேஸ் இங்க சீஃப் ஆஃபீஸ் சூப்பரண்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்னன்னா அப்கிரேடேஷன் அப்படின்ற ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்கே தவிர அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் கிடைக்கும். லெவல் 8 அண்ட் லெவல் 9 வந்து சீஃப் ஆஃபீஸ் சூப்பரண்டட்ல இருந்தே நீங்க வந்து போயிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல மேல இருக்கல ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்ல அது அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம் எழுதினா 6 போயிடுவீங்க. 6 முடிச்சதுமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா 8, அந்த 7 கிடையாது.
ஓகேங்களா? ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். சம்பளம் அதிகமா வரும். ஸ்டார்ட்டிங்ல மேபி கம்மியா வரலாம். ஆனா கண்டிப்பா அதிகமா வரக்கூடியது வந்து அக்கவுண்ட்ஸ் தான். அக்கவுண்ட்ஸ்க்கும் மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் தனித்தனி ஹெச்ஆர் மாரி தான். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த 3 இருக்கு இல்லீங்களா? இது 3 இந்த சீனியர் கிளர்க் அப்படின்றவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் மட்டும் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு அட்மின் இருக்கும். ஓகே. ஸோ ஓவராலா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8113 வேக்கன்ட் இருக்கு. லாஸ்ட் டைம் விட 1/3 கம்மியா இருக்கு. லாஸ்ட் டைம் 24 பிளஸ் இருந்துச்சு. இப்போ 8 பிளஸ் தான் இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்க இதனோட அப்ளிகேஷன் குறைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த ஓவரால் அப்ளிகேஷன்ல நீங்க எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 1.26 crore அப்ளிகேஷன் வந்து என்டிபிசிக்காக ரிசீவ் ஆயிருக்கு. டோட்டல் அதாவது கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்தையும் சேர்த்து. இதுல சென்னை ஜோன்ல மட்டும் 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப அதனோட காம்படிஷனோட வேல்யூ பாத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் கட் ஆஃப் வந்து அரௌண்ட் 70ல இருந்து 80 வரையும் வந்தது. ஓகேங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். என்ன வச்சுக்கோங்களேன், நீங்க ஏம் பண்ணி படிக்கிறது கட் ஆஃப் ஏம் பண்ணி படிக்க கூடாது. கட் ஆஃப் ஏம் பண்ணீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப்க்கான மார்க் எடுத்தா போதும் அப்படி மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. உங்களோட எய்ம் மேக்ஸிமம் 120க்கு 110 அதை ஏம் பண்ணுங்க. ஓகேவா? அதை ஏம் பண்ணீங்கன்னா உங்களை யாருமே அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. ஓகே. சோ அது மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி மேக்ஸிமம் 85 கிட்ட வர சான்சஸ் இருக்கு கட் ஆஃப். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா 2 ஸ்டேஜ் இருக்கு. அது இல்லாம டைப்பிங் இருக்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு தனியா. சோ இது எல்லாமே கவர் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து ஆளுங்களை குறைச்சுக்கிட்டே வருவாங்க. லாஸ்ட் டைம் இப்போ ஏஎல்பில 40 கட் ஆஃப் இருந்துச்சுல்ல, கண்டிப்பா இதுல அப்படி இருக்காது. அதிகமா தான் இருக்கும். சோ அதனால நல்லா படிங்க. ஓகே. சரி. அடுத்தது இது வந்து என்னன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வேகன்சி சேம். அதனோட கீழ இருக்க போஸ்ட் இது. வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல எக்ஸப்ட் ட்ரெயின் கிளர்க். மத்த எல்லாமே அங்க பார்த்ததுதான். இப்ப கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்னு இருக்கீங்களா? இதுல இருந்து அடுத்த ப்ரமோஷன் வந்து சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது தான் வந்தது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். சோ நீங்க அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா லெவல் 3ல இருந்து டைரக்டா லெவல் 6. சோ உங்களுக்கு வேற எந்த ஒரு இதுமே கிடையாது. எக்ஸாமே கிடையாது. டக்குன்னு மேல போயிடலாம். ஓகேவா? சோ அதனால அதை ஏம் பண்ணுங்க. இதை ஏம் பண்ணாதீங்க. ஓகே. அது இல்லாம வேக்கன்ட் பாருங்க மொத்தமா 3445 தான் இருக்கு. சோ இதனோட பேசிக் பே பாத்தீங்கன்னா 21,700. இதுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 35 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கையில கிடைக்கும். ஓகேவா? சேம் மெடிக்கல் கேட்டகரி தான். ஓகேங்களா? சோ இந்த 2 தான் வந்து டைப்பிங் போஸ்ட். ஓகேங்களா? சோ அதனால டைப்பிங் போஸ்ட்னால கண்டிப்பா ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்க போறீங்க. அதனால உங்களுக்கு வந்து மெடிக்கல் பெருசா செக் பண்ணும். இதுல பெருசா தேவை கிடையாது. இன்னொன்னு, இப்ப நீங்க ஆர்பிஎஃப் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சூப்பர்வைசரி கேட்டகரியில இருந்து இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்தே நீங்க வந்து என்னன்னா மெடிக்கலே டீகேட்டகரைஸ் ஆயிறீங்க. அதாவது ஜாயின் பண்ணும்போது மெடிக்கல் நீங்க ஃபிட். ஆனா உங்களை அந்த டைம்ல ஒர்க் பண்ணும்போது சந்தமா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் அன்ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னா வேலை விட்டுல அனுப்ப மாட்டாங்க. அங்கிருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இருக்கா இது இல்லையும் அடுத்த சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் ஆபீஸ் ஹெச்ஆர் போஸ்டிங் சொல்லுவாங்கல்ல அந்த போஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு ஒன்ஸ் நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ரயில்வே சர்வன்ட் தான். ஓகே. சோ உங்களுக்கு வேலை பர்மனன்ட். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டிப்பா படிங்க. இன்னொரு ஆஃபர் என்ன அப்படின்னா பல்கான ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம். 8th பே கமிஷன். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் 2016ல 6th பே கமிஷன்ல இருந்து 7th பே கமிஷன் மாறிச்சு. இதுல 2.57 அப்படின்றது ஃபிட்மென்ட் ஃபேக்டரா இருந்துச்சு. ஓகேவா? ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா அவ்வளவு இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல டிஏவே வந்து 125 இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் தான் அதிகப்படுத்தியிருக்கான். ஓகேவா? சோ இது டிஏ. அப்போ டோட்டல் பேசிக் பே வந்து அரௌண்ட் வந்து 225 வாங்கியிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 10% தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்படின்னும் போது இந்த வாட்டி 53 தான் இருக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ். இதுல டோட்டல் எனக்கு 153 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இருந்து ஒரு 10% நீங்க போட்டீங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் 1.7 to 1.8 அவ்வளவுதான் வரும். அதுல இருந்து ஒரு கொஞ்சம் ஹை கொடுத்தாங்க அப்படின்னாலும் சரி. இது அப்ராக்சிமேட்டா 1.86 சொல்றாங்க. ஆனா 2 வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ 2 வந்தது அப்படின்னா இந்த பாருங்க 21,700 அப்படியே டபுள் ஆயிடும். ஓகேங்களா? சோ 43,400 ஆயிடும். நல்ல அமௌண்ட். ஓகே. சோ அதனால நீங்க ஒன்ஸ் என்டர் ஆகுங்க. உங்களுக்கு 8th பே கமிஷன் உங்களுக்காக காத்திருக்கு. சரி அடுத்தது.
இதுலயும் வந்து அதே ஏஜ் ரிலாக்சேஷன் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் அதிகமான வேக்கன்ட் இருக்கு. ஜூனியர் கிளர்க் அதிகமா வேக்கன்ட் இருக்கு. மத்த எதுவும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ட்ரெயின்ல போற ஜாப கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஜாபா இருக்கும். ஓகே. நீங்க இன்கேஸ் டிஆர்எம் ஆஃபீஸ் இது மாதிரி வேலை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவல் ஆஃபீஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுவீங்க 9:30ல இருந்து 6 வரையும் இல்ல 5:45 வரையும் ஒர்க் பண்ணுவீங்கல்ல, அது மாரி தான் நீங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. அடுத்து டீடைல்டா நம்ம சென்னை ஜோன்ல மட்டும் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு? இதுல வேக்கன்சிய பொறுத்து நீங்க அப்ளை பண்றது வேஸ்ட். நான் லாஸ்ட் டைம் அப்படிதான் பண்ணேன். ஓ! இது சீனியர் கிளர்க்கா இருக்கு. ஓ! சீனியர் அத போடுவோம். அடுத்து ஜூனியர் அக்கவுண்டன்ட் அத போடுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் தப்பு பண்ணது. ஓகேங்களா? உங்களுக்கு எது ஜாப் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட விருப்பமான ஜாப் எது? எது நல்லா இருக்கும்? ஃபியூச்சர்ல எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத பார்த்து பிரெஃபரன்ஸ குடுங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து இந்த வருஷம் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்ளை பண்ணல. அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஜூனியர் அக்கவுண்டன்ட். செகண்ட் சீனியர் கிளர்க். 3வது சீஃப் கமர்ஷியல் கிளர்க். 4வது ஸ்டேஷன் மாஸ்டர். 5வது தான் கூட்ஸ் கார்ட். உங்களுக்கு காசு அதிகமா வேணும் அப்படின்னா டைரக்டா கூட்ஸ் கார்ட் போயிடுங்க. ஓகேங்களா? இதுல கூட்ஸ் கார்டுக்கு ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு அரவுண்ட் ட்ரைனிங் முடிச்சிட்ட அப்புறம் 70 பிளஸ் கிடைக்கும். ஓகேவா? போக 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 உங்க கைக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட்ஸ் கார்ட் ப்ரிஃபர் பண்ணிக்கோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வேக்கண்ட்டை பார்க்காதீங்க. எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் தான் ஆகும். இவ்வளவு கம்மியா இருக்கா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஓவரால் 436. இந்த 436க்கு 3.5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த 3.5 லட்சத்துல இதுல இருந்து எவ்வளவு ரேஷியோஸ்ல இருக்குன்னு பாருங்க நீங்களே. 1:9 இருக்கு. ஓகேவா? சோ அப்போ இதுல இருந்து நம்ம குறைக்க தான் பார்ப்போம். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இதுல இது பாருங்க ஜூனியர் அக்கவுண்டன்ட் அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்த்து 95 இருக்கு. ஓகே. இது சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இதுல ஐசிஎஃப் இருக்கு, எஸ்ஆர்னு இருக்கு இல்லைங்களா? ஐசிஎஃப்ன்றது இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி. எஸ்ஆர்ன்றது சதர்ன் ரயில்வே. இன்டெகிரல் கோச் ஃபேக்டரியில சாட்டர்டே ஒர்க் இருக்கு. சாட்டர்டே ஆஃப் டே மட்டும் ஒர்க் இருக்கு. சண்டே லீவ் தான். சதர்ன் ரயில்வேல இன்கேஸ் டிஆர்எம் ஆஃபீஸ்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு. மத்த எங்க போனாலும் சாட்டர்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது ஓப்பன்ல இல்ல உங்களுக்கு ஜாப் போச்சு அப்படின்னா. ஸோ எது உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு பார்த்து ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுத்துல ஐசிஎஃப் பெட்டர். ஓகேவா? உங்களுக்கு வீடு பக்கத்திலே வேணும், வீடுகிட்டே உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா சதர்ன் ரயில்வே பெட்டர். ஏன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ சென்னை டிவிஷன் இருக்கு, சேலம், அப்புறம் திருச்சி இருக்கு, மதுரை இருக்கு, அடுத்து திருவனந்தபுரம் இருக்கு, பாலக்காடு இருக்கு. இது மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க என்ன டிவிஷனுக்குள்ள வரீங்களோ அந்த டிவிஷன்ல உங்களுக்கு வேலை போட்டுருவாங்க. நான் வந்து திருச்சி டிவிஷனுக்குள்ள வரேன். என் ஊர் வந்து திருவண்ணாமலை. ஓகேங்களா? ஸோ திருச்சி டிவிஷனுக்குள்ள வரதுனால என்ன வந்து திருச்சியில போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால எந்த டிவிஷன் கண்ட்ரோல்ல நீங்க வரீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகே. ஸோ அதனால ஈஸியா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் நீங்க உள்ள டிவிஷனுக்குள்ள நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்குறது ஈஸி. டிவிஷனுக்கு வெளியே வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால உங்க ஊர் பக்கம் கரெக்டா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஆனா நீங்க பெங்களூரு இது மாதிரிலாம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அங்கிருந்து இங்க வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சென்னையில எல்லாரும் எழுதுங்க. ஓகே. ஸோ 436 வேக்கன்ட் மேபி அதிகமாகலாம் இன் ஃபியூச்சர்ல. ஓகே. ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது மேபி அதிகமாகலாம். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ 3 லட்சம் வேக்கன்ட்டுக்கு 3 லட்சம் அப்ளிகேஷன், 436 வேக்கன்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் எய்ம் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் 85 பிளஸ் வரலாம். ஓகே. இது வந்து நான் சொல்றது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல 70 to 80 கண்டிப்பா வரும். இது மேபி 85 கூட போகலாம். ஸோ உங்களோட எய்ம் 90 பிளஸ் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஓகேவா? சரி. ஸோ இதுல 436 இதே வந்து அண்டர் கிராஜுவேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி 194 தான், அரௌண்ட் 200 தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து சீனியர் கிளர்க் தான் அதிகமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி டைப்பிங் போஸ்டா நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகேவா? டைப்பிங் கத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வரீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே எஸ்எஸ்லயும் வந்து டைப்பிங் இருக்கு, ரயில்வேஸ்லயும் டைப்பிங் இருக்கு, பேங்கிங்லயுமே டைப்பிங் இருக்கு. நீங்க பிஓ எழுதுனீங்க அப்படின்னா கடைசியில எக்ஸாம் முடிச்சுட்டு டைப்பிங் மெயில் டைப்பிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால டைப்பிங் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டைப்பிங்கை நல்லா கத்துக்கோங்க. இது பாருங்க கமர்ஷியல் வந்து 39 தான் இருக்கு.
அக்கவுண்ட் கிளர்க் பாருங்க மொத்தமா 28 தான் இருக்கு. ஓகே. ஸோ ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இருக்கு. ட்ரெயின் கிளர்க் பாருங்க 1 தான் இருக்கு. இது எதனால அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து வந்தாங்க இல்லைங்களா? அதுல பல்கா எடுத்துட்டாங்க. அதனால வந்து இந்த வாட்டி அதிகமா இன்டர்ன் குடுக்காம விட்டுருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா, மேபி அதிகமாக சான்சஸ் இருக்கு. இல்ல கம்மியாகவும் சான்சஸ் அதிகமா தான் இருக்கு. இப்ப எல்லா ரயில்வேஸ்ல இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேன் பவர் குறைக்கிறாங்க. ஸோ அப்ப மேன் பவர் குறைக்கும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி இருக்க ஆளுங்களே போதும் எனக்கு சொல்லி மேபி குறைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு 2, 3 வருஷம் அதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் அப்படின்னு மாதிரி என்னால சொல்ல முடியும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிங்க. சரி. அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன். இப்பல இருந்தா எப்படி நான் படிக்கணும் அப்படி மாதிரி சொல்ல போறேன். பாருங்க. இப்ப நீங்க ஸ்டேஜ் 1 படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னென்ன 3 டாபிக் இருக்க போகுது. ஜெனரல் அவேர்னஸ், மேத்ஸ் அண்ட் தென் ரீசனிங். இதுல ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2 விதமா பிரிச்சுக்கலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேத்ஸ், ரீசனிங் நல்லா தெரிஞ்சவங்க, ஜெனரல் அவேர்னஸ் தெரிஞ்சவங்க. ஓகேவா? இப்போ எஸ்எஸ்சி அடுத்தது பேங்கிங் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேத்ஸும் ரீசனிங் நல்லா போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து இது 2த்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ் தேவை. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய் அப்படியே எழுதிட்டு வந்துடுறாங்க. நிறைய பேரு லாஸ்ட் டைம் நான் சர்வே எடுத்து பார்க்கும்போது, பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி படிச்சவங்க எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. ஆர்ஆர்பிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு ஜிஎஸ் அப்படின்னு மாதிரி ஜிஎஸ்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுல பாருங்க எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு நீங்களே பாருங்களேன். எவ்வளவு இருக்கு? 40 இருக்கு. நான் கம்மியாலாம் சொல்ல. 40 இருக்கு. இது 60 இருக்கு. இந்த 60 மார்க் நம்ம கையில இருக்கணும். எதுனா மேத்ஸும் ரீசனிங்கும் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் தான் கேட்கறான். அந்த பேட்டர்னை மட்டும் ரிவைஸ் பண்ணி நல்லா சால்வ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா 60 மார்க்ஸ். ஓகேவா? அந்த 60 மார்க்குக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கவர் ஆகுங்க. ஓகே. அந்த 60 மார்க் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிமைனிங் இருக்க 40 மார்க்க ஈஸியா, பொறுமையா, ரிலாக்ஸா நீங்க படிக்கலாம். ஓகேவா? சோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, மேத்ஸையும் ரீசனிங்கையும் ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேவா? சோ அதுல 60 கொஸ்டின்ல நீங்க மினிமம் 55 கொஸ்டின் நீங்க போட்டீங்கனாலும் சரி, ஜிஎஸ்ல ஒரு 20 கொஸ்டின் நீங்க கரெக்ட் ஆச்சுன்னா வந்துருச்சே 75 மார்க். இதுல 75 மார்க்ல மட்டும் அப்படியே நிக்காது. இது நார்மலைஸ் ஆகும். நார்மலைஸ் ஆகி ஒரு ஷிஃப்ட்லாம் வந்து என்ன ஆகுது, நிறைய மார்க் வரும். எனக்குலாம் அப்படிதான் வந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் 80க்கு மார்க்கே வரல. எல்லாமே 80+ தான் வந்தது. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க 75க்கு மேல வந்து ரா ஸ்கோர் வச்சுக்க பாருங்க. ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும். இதுல ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் நான் படிக்க வேணும்லாம் சொல்ல மாட்டேன். சேம் பேட்டர்ன் தான் வருது. டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். இப்போ வேகன்சியை பொறுத்து தான் அந்த கொஸ்டினோட பேட்டர்ன் வைக்கிறான். ஓகேவா? இப்போ வேகன்சி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் அதிகமா இருக்கிறத பொறுத்து கொஸ்டினோட லெவல் டஃப் பண்ணி விட்டுறான். லாஸ்ட் டைம் என்டிபிசி ஸ்டேஜ் 2 எழுதும்போது எனக்கு தெரிஞ்சு லெவல் 2 அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. லெவல் 6 அடுத்து லெவல் 5 ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்தது. சோ இது என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வச்சிருந்தோம் லாஸ்ட் டைம். கஷ்டமாவும் இருந்துச்சு கொஸ்டின். அதனால ஈஸியா தான் கேட்பான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டு போகாதீங்க. எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஓகே. இதுல 90 மினிட்ஸ் 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப இந்த 90 நிமிஷம் அப்படின்னா எஸ்எஸ்சிலையும் பேங்கிங்லயும் ஆப்டிடியூட் தனி செட். அதை முடிச்சதுமே ரீசனிங் போகும். அதுக்கு முடிச்சதுமே ஜெனரல் அவேர்னஸ். இது மாதிரி தான் இருக்கும். ஆனா ரயில்வேஸ்ல எல்லாமே மிக்ஸ்டு சஃபிள்டு கொஸ்டினா வரும். சோ இந்த 90 மினிட்ஸ் பத்தாது. நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் ஆப்டிடியூட் இருக்கும், ஒரு கொஸ்டின் ஜிஎஸ் இருக்கும், ஒரு கொஸ்டின் ரீசனிங் இருக்கும். அப்படியே சஃபிள்ட் ஆகி தான் வரும். ஓகே. ஒரே கொஸ்டினே வந்து மாறி அதாவது மேத்ஸ் மட்டுமே இருக்காது, ரீசனிங் மட்டுமே இருக்காது. சோ நீங்க ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதாவது தனித்தனியா இருக்க செட்டையும் மிக்ஸ்டா இருக்க செட்டையும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது டைம் அதிகமாகுதுன்னு பாருங்க. இது டைம் அதிகமா எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால எனக்கு டைம் அதிகமா இருக்கு, 90 நிமிஷம் இருக்கு, 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சால்வ் பண்ணக்கூடாது. சால்வ் பண்ணினால எந்த அளவுக்கு நீங்க வேகமா சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வேகமா சால்வ் பண்ணிடுங்க. இல்ல மேத்ஸ் கொஸ்டினா பார்த்து சால்வ் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் போங்க. ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. சரி. அடுத்தது இதுல டெஃபினட்டா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 3 கொஸ்டினுக்கு 1 மார்க். 3 தப்பு பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும். இதுல பிடபிள்யூபிடி இருக்காங்கல்ல,
மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு பிளஸ் 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா 120 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கிரைப் எல்லாம் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, சரி. இப்போ இதை முடிச்சிட்ட அப்புறம் ஸ்டேஜ் 2 ரெண்டுத்துக்குமே ஒரே சிலபஸ் தான். நீங்க 10வது படிச்சிருக்கீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதனால சயின்ஸ், அதாவது 10th சமச்சீரா இருந்தாலும் சரி, என்சிஆர்டியா இருந்தாலும் சரி படிச்சுக்கோங்க. வெளியே இருந்து எதுவும் பெருசா கேட்கறது கிடையாது. ஓகே, சரி. இந்த ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இன்டு 15 அப்படின்றத ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்காதீங்க. ஸ்டேஜ் 1 ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஸ்டேஜ் 2 ஃபோக்கஸ் பண்ணுங்க. சேம் தான் அது. ஓகேவா? இதுல 50 கொஸ்டின் ஜிஎஸ், 35 75 கொஸ்டின். அடுத்தது சாரி 70 கொஸ்டின். அடுத்தது அடுத்து என்ன இருக்கு? 50 கொஸ்டின். இது 120 மினிட்ஸ். ஆனா இதுக்கு சாரி 120 கொஸ்டின்ஸ். 120 கொஸ்டினுக்கு 120 கொஸ்டினுக்கு எவ்வளவு நிமிஷம்? 90 நிமிஷம் தான். அதே டைம் தான் கொடுத்துருக்கான். அதை விட நீங்க என்ன பண்ணணும்? வேகமா பிராக்டிஸ் பண்ணணும், வேகமா சால்வ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்க பிளான் பண்ணி. ஓகே, இதுல ஒவ்வொரு டாபிக் இருக்கீங்களா, எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மாதிரி நான் பின்னாடி சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப சொல்றேன், ஆப்டிவ் ரீசனிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. மேத்ஸையும் ரீசனிங்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல நீங்க பூந்து விளையாடலாம். ஜிஎஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லல, அது படிக்கணும், ரொம்ப முக்கியம். அந்த ஜிஎஸ் தான் உங்களை ஏத்தி விடும். ஓகேவா? மத்தவங்களை விட அதாவது டிஃபரன்ஸ் காட்டக்கூடியது உங்களுக்கு ஜிஎஸ் தான். அதுல ஸ்ட்ராங்கா இருங்க. எது மேத்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு ஜிஎஸ் வந்து அதுலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. ஓகேங்களா? சரி. இதுல அதாவது ஸ்டேஜ் 1ல இருந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இருக்க வேக்கண்ட்ல இன்டு 15 எடுப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டேஜ் 2க்கு வருவாங்க. சரி, இப்போ மேத்ஸ் டாபிக்ஸ்ல எதெல்லாம் வந்து அதிகமா கேட்கறாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல 30, அடுத்த ஸ்டேஜ் 2ல 35 கொஸ்டின். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேத்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் அப்படின்ற மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. அட்வான்ஸ் மேத்ஸ்ல லாஸ்ட் டைம் எனக்கு என்னென்னலாம் கேட்டிருந்தேன் அப்படின்னா அளவியல், அதாவது மென்சுரேஷன் அப்படின்ற கொஸ்டின் அதிகமா கேட்டிருந்தேன். அடுத்தது அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா கொஞ்சம் தான் கேட்டிருந்தான். அப்புறம் ட்ரிக்னாமெட்ரியும் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தான். எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா 2 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? சோ இந்த 30 கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் 13 கொஸ்டின்ஸ் கிட்ட இதை எதிர்பார்க்கலாம். அட்வான்ஸ் மேத்ஸ் எனக்கு தெரியாது, அதனால நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்காதீங்க. கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கணும். இந்த மேத்ஸ் தமிழ்ல அதிகமா அட்வான்ஸ் மேத்ஸ் கொஸ்டினும் வரும், அரித்மெட்டிக் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் தான் நான் எடுத்துட்டு வரேன். ஸோ இதனோட டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிக்கிட்டீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆயிடும். கீழே அரித்மெட்டிக்ல எது அதிகமா கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாபம் அண்ட் நஷ்டம், இந்த டாபிக்ல இருந்து அதிகமா கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுல இருந்து மேபி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரலாம். எது அதிகமான ஸ்கோப் இருக்குன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆனா இதுல 30 கொஸ்டின் 35 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதுல மென்சுரேஷன் நீங்க 10th புக் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்க எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, அப்புறம் அல்ஜிப்ரா, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 3 டாபிக் ரயில்வேக்கு முக்கியம். அதே மாதிரி அரித்மெட்டிக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் இதுல இருந்து கண்டிப்பா வரும். நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டெசிமல்ஸ் இதுல இருந்து கண்டிப்பா வரும். பெர்சன்டேஜ் இல்லாத கான்செப்டே கிடையாது. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதெல்லாம் வந்து ஷோரா வரக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, அப்புறம் ரேஷியோஸ் ரேர். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கான்செப்ட் நீங்க கிளியரா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 மொத்தம் 6 டாபிக் இருக்கா. இந்த 6 டாபிக்ல இருந்து நீங்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா உங்களுக்கு டாபிக்ஸ் நான் கிளாஸஸ் வந்து நான் போட்டுட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேத்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இது என்னோட ஃபேவரட் டாபிக்ஸ். இது வந்து மேத்ஸ்ன்றது என்னோட ஃபேவரட். அடுத்தது ரீசனிங் பாருங்க.
இப்போ நீங்க மேத்ஸ்க்கு எந்த அளவு நீங்க எஃபோர்ட் போட்டீங்களோ, அதுல ஒரு 50% இதுல எஃபோர்ட் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும். இதுல இப்போ 30 கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஷூரா 25 கொஸ்டின்ஸ் டூ 27 அப்ரோச் பண்ண முடியும். ஒரு 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா விட்டுருவீங்க. எதனால அப்டின்னா, நெறைய பேர் அந்த கன்ஃப்யூஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன், டிசிஷன் மேக்கிங் இந்த 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கா இருக்கும். சோ அது மாரி திங்க் பண்ணி போறதா இருந்ததுனால, இந்த 3 கொஸ்டின் நீங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மத்த எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம, இதுல கோடிங், டிகோடிங் அப்டின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடிங், டிகோடிங் அண்ட் அனாலஜி. ஓகேவா? மேல இருக்கு பாத்தீங்களா? இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நெறைய இது 2த்துல இருந்து மட்டுமே வந்து அரவுண்ட் 6 to 7 கொஸ்டின்ஸ் கேட்கறான். ஓகேவா? இந்த 6 to 7 கொஸ்டின்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு 1 or 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். மத்த எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் ஒண்ணும் கிடையாது. 10 + 2 + 3 அதாவது நம்ம சிம்பிளா மாத்துனா என்ன வரும்? இது மாரி கேட்கறது. ஓகேவா? அடுத்தது பிளட் ரிலேஷன். ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு. சோ இந்த பேட்டர்ன் இத குடுத்திருக்கான்ல, இந்த பேட்டர்ன் தான் கண்டிப்பா வரும். இதுல பசில் இருக்கு, கண்டிப்பா வரும். இதுல 2 விதமா இருக்கு. வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங்ன்ட்டு. சோ வெர்பல் எந்த அளவுக்கு கேட்கறானோ அதே மாரி நான் வெர்பலும் கேட்பான். இதுல பாருங்க சிலாஜிசம். சிலாஜிசம் லாஸ்ட் டைம் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் இது மாரி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உள்ள வர்றது. முடிஞ்ச வரைக்கும் ரீசனிங்க என்ன பண்ணுங்க, நெறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. ஒரு வாட்டி நீங்க படிச்சிட்டீங்கனாவே மேக்ஸிமம் ஈஸியா இருக்கும். அது இல்லாம லாஸ்ட் டைம் இந்த கேலண்டர் கான்செப்ட் கேட்டிருந்தோம். ஓகேவா? அந்த கேலண்டர் கான்செப்ட் கேட்டிருந்தோம். அப்புறம் கிளாக் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, கேலண்டர் இந்த கிளாக்லாம் கூட படிச்சு வச்சுக்கோங்க. சோ ரீசனிங் இவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ஈஸியானது தான். உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இதுல ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதிகமா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இது ஜெனரல் அவேர்னஸ். நம்ம பெரிய தலை. இந்த பெரிய தலைக்குல இருந்து என்னென்ன லாஸ்ட் டைம் வந்து இம்பார்ட்டன்ட்டா கேட்டான்றத நான் சொல்றேன். ஆ, ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து கன்டினியூஸா கேட்டுட்டே வந்தோம். எதுன்னு பாருங்க. இந்தியன் பாலிட்டில இருந்து கான்ஸ்டன்டா ஆர்டிகல் கேட்டுட்டே இருந்தான். ஆர்டிகல் 1 ஒரு ஆர்டிகல் கிடையாது. 3 ஆர்டிகல், 4 ஆர்டிகல் அப்படின்ற மாரி ஆர்டிகல்ஸ்ல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தான். ஆர்டிகல் மட்டும் கிடையாது. உள்ள இருக்க ஒரு சில கொஸ்டின்ஸும் கவர் ஆகுற மாரி தான் இருந்துச்சு. சோ ஆர்டிகல் ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 1ல இருந்து 395 ஃபுல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? எங்க இருந்து வேணா அவன் கேட்கறான். சோ ஃபுல் ஆர்டிகல் கையில வச்சுக்கோங்க. செகண்ட் என்னன்னா, இந்த இடத்துல இந்த சென்சஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லீங்களா? கன்டினியூஸா சென்சஸ் அவன் என்ன இப்ப ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஈஸியா கேட்டுட்டே இருந்தான். நம்மளோட ஊர்ல எவ்வளவு இருக்காங்க, வில்லேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணான். அடுத்தது நம்ம இந்தியா பத்தி அதிகமா உள்ள கேட்க ஆரம்பிச்சான். இந்தியாக்குள்ள என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொஸ்டின் இல்ல போல. வேர்ல்டுக்கு போயிட்டான். சோ அதனால மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அவன் கொஸ்டின்ஸ் நெறைய ஷிஃப்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்ட அப்புறம் என்ன கேட்கறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் கேட்கறான். சோ அதனால சென்சஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கணக்கெடுப்பு. மக்கள் கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரியும் சரி, பிசிக்ஸும் சரி, அரௌண்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தோம். இதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்தியன் லிட்டரேச்சர். இது ரொம்ப முக்கியம்பா. ஏன் அப்படின்னா, இந்த டான்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஓகே, 3வது. 4வதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ், ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 3 டாபிக் அதிகமா கேட்டுட்டே இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அவன் எங்கெங்க இருந்தோ கேட்கறான். என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி ஜிஎஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ விட்டுட்டு ரிமைனிங் இருக்க உள்ள டாபிக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஷூரா நமக்கு கிடைக்க போறது அது. டாபிக்ஸ்க்கு மட்டும் ஃபுல் டைம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, மத்த இருக்க டாபிக்ஸ் விட்டுருவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் மத்த இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்ட அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேணாம்லாம் சொல்லல. ஓகேவா? இப்போ 50 கொஸ்டின், 40 கொஸ்டின். இதுல கண்டிப்பா 6 to 7 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பான். இப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு?
43 கொஸ்டின். இதுல 35 கொஸ்டின்ஸ் 36 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ஓகேவா? சோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே நம்ம டாபிக் இருந்தா வரப்போகுது. ஸ்ட்ராட்டஜிக்கு இது மாதிரி உள்ள இருக்க டாபிக் தான் வரப்போகுது. சோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க அது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போக மாட்டீங்க. அத இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஜிஎஸ் மட்டும் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்றது நல்லது. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சென்சஸ், அப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் இந்தியன் ஜியோகிராஃபி, நெய்பரிங் கண்ட்ரிஸ், அப்புறம் ஸ்கீம்ஸ், இது மாதிரி செலக்டிவா இருக்க எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுட்டு அப்புறம் உள்ள எவ்வளவுனா இறங்க முடியும். ஓகே, இதுதான் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் உள்ளது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பலவலன்னு படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு தேவையானதை கிளியரா படிக்க மாட்டாங்க. நமக்கு தேவையானதை உள்ள இறங்கி கிளியரா படிச்சு வச்சுக்கோம். அது மட்டும் கிடையாது. இப்ப டிசிஎஸ் கண்டக்ட் பண்றதுனால ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் என்டிபிசியோட ஃபர்ஸ்ட் ஒரு 4 செட் ஆஃப் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த பேட்டர்ன் உள்ள அந்த பேட்டர்ல என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாவே போதும். அதான் வைப்பான். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரி, ஆப்டி, ரீசனிங், அடுத்து வந்து ஜிஎஸ், ஜெனரல் அவேர்னஸ், பொது அறிவு. ஸோ இது மூணுத்துலயும் அதிகமான ஸ்கோர் உள்ளது ஜிஎஸ் தான். ஆனா அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 மார்க். ஓகேவா? 70 மார்க். ஸோ என்ன பொறுத்தவரையும் எனக்கு அதிகமா இருக்கிறது 60, 70 தான். இது 50, 40 கம்மியா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நல்லா கிளியர் ஆயிட்டு அது சைட் பை சைட் படிச்சுட்டே இருங்க. அந்த பிளான் ஸ்டடி. ஓகே, ஆப்டி, ரீசனிங் ஒரு வாட்டி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா பிராக்டிஸ் தான் பண்ண போறீங்க. ஸோ அதனால அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஜிஎஸ் டெய்லியுமே டச்லேயே வந்து வச்சுக்கிட்டே இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நீங்க ஜிஎஸ்ல டாப் ஆயிட்டீங்க அப்படின்னா என்டிபிசி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் எல்லாமும் நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது இந்த ஜியோகிராஃபில இந்தியன் ரிவர்ஸ், ஆறுகள் வளைச்சு கேட்போம். அதாவது சென்சஸ், ரிவர்ஸ், ஆர்டிகல், ஸ்கீம்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த அப்புறம் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்த டாபிக் தான் வளைச்சு கேட்போம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டாபிக்ஸை ரொம்ப எந்த அளவுக்கு டெப்த்தாக உட்காந்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஸ்டார்டிங்ல இந்த டான்ஸுக்கு என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தோம். இப்போ இந்த டான்ஸ் எந்த ஃபெஸ்டிவல் வராங்கன்னாங்க. அடுத்தது இந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு மரத்தை சுத்தி வருவாங்க. அந்த மரத்தோட நேம் என்ன? என்னடா கேட்ப அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப டெப்தா உள்ள இறங்கியே படிங்க. ஓகேவா? சரி, அடுத்தது லாஸ்டா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இப்போ நீங்க ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஓகேவா? இப்போ ஸ்டேஜ் 2ல யாரெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்களோ அதுல என்னன்னா வேகன்சில 8 மடங்கு எடுப்பாங்க. வேகன்சில 8 மடங்கு. இது இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது நீங்க போனோம் அப்படின்னா உங்களுக்கு விஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். ஓகேங்களா? இதை நான் கிளியர் பண்ணேன், விஷன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஆனா போக முடியல. ஸோ விஷன் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் இது போக முடியும். அடுத்தது இது எதுக்கானது மட்டும் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும்தான். யாரெல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் லெவல் 6ல. இதுல மினிமம் 42 மார்க். லாஸ்ட் டைம் வந்து லெவல் 6ல நிறைய பேர் அடி வாங்கினாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம். இதுல வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு லாஸ்ட் டைம். அதனால நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ இங்கிலீஷ், ஹிந்தியில ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஷார்ட் டைம்ல நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால இன்கேஸ் நீங்க ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெத்தார்ஜிக்கா விட்டுறாதீங்க. அந்த டெஸ்ட்டை நீங்க அடிச்சு உள்ள வரணும். ஏன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஹிந்தியில இருந்தது. அதனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இது ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான். இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஸோ அது மாதிரி உள்ள சொல்றதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ இது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் தான் 42 மார்க் மினிமமா நீங்க எடுத்துருக்கணும். ஓகேவா? சரி, இது முடிச்சிட்டீங்கன்னா இது வந்து இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. அடுத்தது மற்ற ஆளுங்களுக்கு இருக்காங்கல்ல 2 பேரு, யாரு? சீனியர் கிளர்க்குக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட்க்கும் என்ன அப்படின்னா டைப்பிங் இருக்கு. இந்த டைப்பிங்ல ஒரு கதை என்ன அப்படின்னா, இதுல பேக் ஸ்பேஸ் எதுவுமே அடிக்க முடியாது. நீங்க ஒரு வாட்டி அடிச்சீங்க அப்படின்னா அடிச்சதுதான். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
நீங்க பிராக்டிஸ் இப்பல இருந்தே பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். எக்ஸாம் போம்போது. நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போனேன் எக்ஸாம்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணும்போது. ஆனா பிராக்டிஸ் பண்ணனே தவிர, ஃபியர கண்ட்ரோல் பண்றது பிராக்டிஸ் பண்ணல. எக்ஸாம் ஃபியர் வந்துருச்சுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் டைப்பிங் அடிக்கும்போது, எனக்கு என்ன இது ஷிவரிங் ஆயிடுச்சு கை. சோ நாம நாம நினைக்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால அதிகமான பிராக்டிஸ் தான் இந்த டைப்பிங்ல உங்கள இது பண்ணிவிடும். அப்படி இல்லையா, பொறுமையா ஒவ்வொன்னா அடிச்சுட்டு போங்க. உங்கள ரொம்ப அதிகமாலாம் அடிக்க சொல்ல மாட்டாங்க. இதுல ஒரு செட் ஆஃப் இது அடிச்சிட்டீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த அளவு நீங்க அடிச்சுட்டே போறீங்களோ. இப்போ இந்த பேரா இருக்கா? இந்த பேராவ நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, திரும்ப இது அப்படியே ஸ்டார்ட்டிங்ல இருந்து கன்டின்யூ ஆகலாம். ஓகே. சோ நெறைய பேரு இது ஒரு பேரா அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா நெறைய இந்த பேராவ திரும்ப திரும்ப அடிச்சு எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் வருதோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு பாஸ் ஆவீங்க. எனக்கு டைப்பிங் கிளியர் ஆச்சு. அதனால தான் சீனியர் கிளர்க்கா வந்து உட்கார்ந்துருக்கேன். ஓகேங்களா? சோ டைப்பிங் ரொம்ப முக்கியம். டைப்பிங் படிச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல நீங்க உள்ள வரலாம். ஓகேங்களா? சரி. சோ வேற ஏதாச்சு ரயில்வே என்டிபிசி பத்தி ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, அடுத்த செஷன்ஸ்ல ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். அடுத்த செஷன்ல இன்னும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதனோட ப்ரமோஷன் எப்படி இருக்கும்? அதனோட வேலைகள் இன்னும் டெப்த்தா எப்படிலாம் இருக்கும்? அதனோட ஜாப் நேச்சர் என்ன? அதனோட சேலரி என்ன? அப்படின்னு மாரி ஒவ்வொரு ஜாப்க்கும் தனித்தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மேத்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் 3த்த நல்லா கவர் பண்ணிக்கோங்க. மேத்ஸ், ரீசனிங் நல்லா படிங்க. ஓகேங்களா? வேக்கன்சி பத்தி எதிர்பார்க்காதீங்க. வேக்கன்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தூக்கி போடுங்க. எனக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட் இந்த 10,000 போஸ்ட்ல எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு மாரி உட்காந்து படிங்க. மார்க் பத்தி யோசிக்காதீங்க. திரும்ப சொல்றேன். அரவுண்ட் 70ல இருந்து 85 வரைக்கும் கண்டிப்பா கட் ஆஃப் வரும். சோ உங்களோட எய்ம் 90 பிளஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? 90 பிளஸ் இருந்துச்சுன்னா உங்கள யாருமே டச் பண்ணவே முடியாது. ஓகே. சோ உங்களோட மார்க் டாப்ல வரும். சோ இதுக்கு 90 பிளஸ் நீங்க எய்ம் பண்ணுங்க. அப்பதான் உங்களால பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க் யூ. பை பாய். அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பை பாய்.